தமிழகத்தில் வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளதாக திமுக புகார் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் டிஜிபியிடம் புகார் மனு அளித்துள்ளார். அதில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கிய காலை முதலே பொதுமக்கள் பெருந்திரளாக வாக்களித்து வரும் நிலையில் ஆளுங்கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மாலை 3 மணிக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு வாக்குச்சாவடிகளை கைப்பற்றிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒத்துழைக்கும் வகையில் வாக்குச்சாவடிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பை திரும்பப் பெற திட்டமிட்டுள்ளதாகவும் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களை அந்த நேரத்தில் செயலிழக்க செய்யப்போவதாகவும் தகவல்கள் வந்துள்ளதாக திமுகவின் புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தேர்தல் ஆணையம் உடனடியாக தடுத்து நிறுத்திட உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் நியாயமான தேர்தலை உறுதி செய்திட வேண்டும் எனவும் திமுக வலியுறுத்தியுள்ளது.